ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு வந்து எக்ஸசைஸ் 4.1 இது வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே வந்து நம்ம பிஃபோர் அண்ட் பிட்வீன் அண்ட் ஆஃப்டர் நம்பர்ஸ் வந்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா இது வந்து சின்ன ஒர்க் ஷீட் மாதிரி தான் பண்ண போகிறோம். சரிங்களா? அந்த நம்பர் லைன்ஸு எல்லாமே வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒர்க் அவுட் பண்ணதுனால தான் இவ்வளோ டைம் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. சரி, ஒர்க் அவுட் பண்ணாதவங்க ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ பிஃபோர் நம்பர்ஸ்னால் நம்மளுக்கு வந்து அந்த நம்பர் லைனில் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம வந்து முன்பக்கமாக வந்து பார்க்கணும். ஸோ பிஃபோர்னால் முன்னாடி அப்படின்னு அர்த்தம். 5க்கு முன்னாடி என்ன இருக்குன்னா 4. சரிங்களா குட்டீஸ்? அதுக்கப்புறமா 9க்கு முன்னாடி என்ன இருக்குன்னா 8. 14க்கு முன்னாடி என்ன இருக்குன்னா 13. அதே மாதிரி 18க்கு முன்னாடி 17. சரிங்களா குட்டீஸ்? அதுக்கப்புறமா வந்து ஆஃப்டர் நம்பர் வந்து பார்க்க போகிறோம். 3க்கு அப்புறமா. சரிங்களா? 3க்கு அப்புறமா என்ன இருக்குது 4. 7க்கு அப்புறமா என்ன இருக்குது 8. ஸோ 12க்கு அப்புறமா என்ன இருக்குது 13. 15க்கு அப்புறமா என்ன இருக்குது 16. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில் குழந்தைங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒர்க் ஷீட்டெல்லாம் வந்து நீங்கள் திரும்ப பண்ண ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஷீட்லாம் வந்து நீங்கள் ஸ்கூல்லே வந்து நம்மளுக்கு நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான். சரிங்களா? அப்புறம் பிட்வீன் நம்பர்ஸ் தான் வந்து குழந்தைங்க கொஞ்சம் வந்து தடுமாற்றமாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து போக போக அவங்க வந்து சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஸோ 2க்கும் 4க்கும் பிட்வீன்னா நடுவில். ஸோ நடுவில் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த மாதிரி கொஞ்சம் உங்கள் குழந்தைங்களுக்கு புரியல அப்படின்னா நம்பர் லைனை வந்து பண்ண வைக்கலாம். சரிங்களா? ஸோ 2க்கும் 4க்கும் நடுவில் என்ன இருக்குது அப்படின்னா 3. சரிங்களா? 2 3 4. இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக வந்து சொல்லிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? டெய்லி வந்து எதனா ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துட்டே இருங்கப்பா. அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு நான் ஒரு நாள் வந்து நான் சொல்லி கொடுப்பேன், அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு நான் அவங்களை கண்டுக்க மாட்டேன் அப்படின்னா அது ஒர்க் அவுட்டே ஆகாது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி உட்கார வச்சு எழுத வச்சு சொல்லி கொடுங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8க்கும் 10க்கும் நடுவில் என்ன இருக்குது. சரிங்களா? 8க்கும் 10க்கும் நடுவில் 9 இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து 8 9 10 அவ்வளோதான் குட்டீஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 16க்கும் 18க்கும் நடுவில் என்ன இருக்குது அப்படின்னா 17. 1 போட்டு 7 போடணும் குட்டீஸ். சரிங்களா? அதுக்கப்புறமா 16 17 18 அவ்வளோதான். இப்போ நம்ம ஈஸியாக வந்து பிஃபோர் ஆஃப்டர் அப்புறம் பிட்வீன் நம்பர்ஸ் வந்து சூப்பராக வந்து படிச்சிட்டோம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் ஸ்டே வித் மீ ஹேமா. பை.